கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே ஏமாகரம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை மாற்றியமைப்பதற்காக சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றபொழுது அந்த இடங்கள் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடங்கள் எனவும் அதனை விற்பனை செய்வதோ பெயர் மாற்றம் பதிவு செய்ய முடியாது என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் தங்களிடத்தை வக்பு வாரியத்தில் இருக்கும் தங்களது நிலத்தை தங்களுடைய பெயர்களுக்கு தரக்கோரி விருதாச்சலம் கோட்டாட்சியர் சையத் முஹேமுதிடம் மனு அளித்தனர். மதுரை மாநகராட்சி பழங்கானத்தம் பகுதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் நேற்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. அப்போது பள்ளி கட்டிடத்தின் மாடியில் நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருந்தபோது அகிலன் என்ற 5ஆம் வகுப்பு மாணவன் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மாணவர்களை முறையாக கண்காணிக்கவில்லை என கூறி ஆசிரியர்களையும் பள்ளி நிர்வாகத்தையும் கண்டித்து மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.